ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருத்ராஜ் கேக்வாட் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா இந்தியன் ஏ சீரிஸ்க்குள்ளே விளாட்றாரு. ஸோ அதனால் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவார். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் கேப்டனை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேப்டனை மாற்றுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்து கேப்டன்சி வந்து நல்லா தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட இதாக இருக்கும். கண்டிப்பாக மாற்றுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஐபிஎல்லில் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னுமே வந்து பிளேயர்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணால் வேறு லெவலில் வந்து அவர் வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணாமலே விளாட்லாம் அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து இருக்கும். கேப்டன்சி ப்ரெஷர் வந்து எல்லாருமே தோனி ஆயிட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்டன்சி ப்ரெஷரை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவருமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும். அதே மாதிரி இப்போ அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸுமே வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து சூப்பராக பயன்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ரூவ் பண்ணிட முடியும். அப்போ வந்து அந்த பேட்டிங் வந்து டச்சில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பேட்டிங்கில் சொதப்பினார் அப்படிங்கிறதுமே யதார்த்தமான உண்மை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அவரோட பேட்டிங் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. செம்ம ஃபார்மில் விளாண்டுருக்காரு. ஆரஞ்சு கப் கோல்டரும் வாங்கி ட்ரோஃபியுமே வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணவர் தான். ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மினி ஆக்ஷனில் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யார் வருவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா 2 பேரோட பேர் வந்து ரொம்பவே அடிபடுது. யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ஹார்திக் பாண்டியா, இன்னொன்று வந்து பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து அடிபடுது. இது வந்து நடக்குமா, சாத்தியமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன தான் ஆல்மோஸ்ட் நியூஸ் வந்து பரவலாக வந்துட்டு இருந்தாலுமே ஹார்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது சிஎஸ்கே தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் கேப்டன் அங்கேருந்து கேப்டனாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தார் குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து. ஸோ அதனால் அவர் இங்கே வந்தாருன்னா கேப்டன் தான் வேணும் அப்படின்னு கேட்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனால ஸோ அதனால் வந்து அவர் ஜாயின் பண்ண தான் பார்க்குறாரு. சிஎஸ்கேல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது அவரை எடுக்கிறதுக்கு. எடுத்தாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஒரு பக்காவான ஒரு பேக்கடு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்திக் பாண்டியாவோட என்ட்ரியுமே வந்து சிஎஸ்கேக்கு பலம் சேர்க்கும் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் தாட் போயிட்டுருக்கு. பேசவும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்குமே அருமையான ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவர் வந்து அவரோட டீமில் இங்கிலாந்தில் விளாடணும் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணனால ஐபிஎல்லேருந்தே ஆப்ட் அவுட் பண்ணார். இருந்தாலுமே அவர் ரிட்டன் வந்தார் அப்படின்னா திருப்பி வந்தால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை வந்து எடுக்கிறதுக்குமே நிறையவே யோசிப்பாங்க. ஸோ ஏற்கனவே சிஎஸ்கேல தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேலேருந்து ஐபிஎல்லேருந்தே ஆப்ட் அவுட் பண்ணார். ஸோ அதனால் வந்து திருப்பியுமே அவர் வந்து சிஎஸ்கேக்கு வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு பதிலாக வந்து ஜெமி ஓவர்டனே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் தோணுது. எனக்கு முக்கியமாகவே ஜெமி ஓவர்டன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இக்கட்டான சுச்சுவேஷனில் அவ்வளோ நல்லா விளாண்டுருக்காரு அப்படிங்கிறது தான் சூப்பரான ஒரு தாட்டுமே. ஸோ அதனால் ஜெமி ஓவர்டனை மீறி இவர் எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா ஜெமி ஓவர்டன் வந்து ஃபுல்லி பேக்டான ஒரு ஆல்ரவுண்டருங்க. சூப்பராகவே விளாண்டார். இந்த வருஷனோட ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அவர் தான். ஸோ அவர் வந்து சிஎஸ்கேவாக விளாண்டது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே எடுத்தாலுமே நல்லது தான், இல்லை ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்தாலுமே நல்லது தான். ஆனால் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான். ஸோ ஓப்பனர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. எனக்கு அது வந்து ரொம்பவே, ஏன்னா சிஎஸ்கே அப்படி பார்த்து பழகிட்டனாலையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஓப்பனர் வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் இருந்தால், ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அது கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி விண்டீஸ் பிளேயர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து இருந்தால் அப்படிங்கிற நல்லாவே இருக்கும். ஸோ அது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருந்தாலே சூப்பராக ஃபீல்டிங் எல்லாமே அந்த ஒரு 11 மெம்பர்ஸ் இருக்கிற டீமில் வந்து ஒருத்தவங்க இருந்தாலுமே சூப்பராக தான் இருக்கும். அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸும் வைஸும் சரி, ஒரு மேட்சை வந்து என்டர்டெயினமாக கொண்டு போகிறதும் சரி நல்லாவே பண்ணுவாங்கங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ இது 2மே ரீகன்சிடர் பண்ணாலே இதில் 2 பேருமே சேர்ந்தவங்க ஒரு டீமில் இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. ஸோ எப்படி மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் இது வந்து நல்ல ஒரு பேராக அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே சிஎஸ்கேல. அப்படி இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க எல்லாமே இடத்துலையுமே. கான்வேயாக இருக்கட்டும், ஷேன் வாட்சனாக இருக்கட்டும், எல்லா ஓப்பனர்ஸுமே வந்து செம்மையாக, மேத்யூ ஹேடனாக இருக்கட்டும், ஸ்டீஃபன் ஃப்ளமிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர், ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறது தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த 2 மினி ஆக்ஷன்லையுமே 2 பேருமே உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். யார் ஒருத்தர் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.